நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். ஜனவரி 22, புனித வின்சென்ட் பல்லொட்டி. ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த பேதுரு பவுல் பல்லொட்டி மதலேனா பெற்றோருக்கு கிபி 1795 பிறந்தார். வின்சென்ட் பல்லொட்டி தன் பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி இறைபக்தியோடு வளர்ந்த இவர் ஒருத்தல் முயற்சியாக ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு மட்டுமே உண்ண ஆரம்பித்தார். மூவொரு இறைவன் மீதும் மரியன்னையின் மீதும் பக்தியோடு இருந்த இவர் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1818 மே 16 குருவாக அருட்பொழிவு பெற்றார். இளைஞர் மீது அக்கறை கொண்டு அவர்களை சரியான வழிகளில் வழிநடத்தியதால் 2ஆம் பிலிப்பு நேரி என்று அழைக்கப்பட்ட இவர் தமது மறையுரையினாலும் ஒப்புரவு அருட்சாதனத்தினாலும் பலரை மனம் மாற்றினார். கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக விடுதியும் இளைஞர்களுக்கு மாலை நேர தொழிற்பயிற்சி பள்ளியும் நிறுவி அவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பல்லொட்டி கடவுள் மீதும் சக மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற இறைவனின் கட்டளைக்கு உயிர்ப்பு கொடுத்தார். ஆண்களுக்கென்று கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க சபையினையும் பெண்களுக்கென்று மறைப்பணி சகோதரிகளின் கத்தோலிக்க அப்போஸ்தல சபை என்ற 2 துறவற சபைகளை நிறுவிய இவர் மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து உதவிகள் செய்தார். பணம் படைத்தவர்களிடம் கையேந்தி பெற்று ஏழைகளுக்கு உதவிகள் செய்து வாழ்ந்த வின்சென்ட் பல்லொட்டி கிபி 1850 ஜனவரி 22 விண்ணகம் சென்றார். திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரினால் கத்தோலிக்க செயல்பாடுகளின் முன்னோடி எனவும் துறவரத்தாரினால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் முன்னோடி எனவும் அழைக்கப்படுகின்ற வின்சென்ட் பல்லொட்டியினை திருத்தந்தை 23ஆம் யோவான் புனிதராக உயர்த்தினார். அழியா உடல்வரம் பெற்றிருக்கின்ற புனித வின்சென்ட் பல்லொட்டியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் வாழுகின்ற சக மனிதர்களை அன்பு செய்வோம். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். விண்ணக அன்னை. பரலோக மாதா என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய
அன்னை மரியாள் தனது மண்ணுலக வாழ்வை நிறைவு செய்த பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு உயர்த்தி செல்லப்பட்டார் என்பதனை பறைசாற்றும் உன்னதமான அழைப்பாகும். அன்னை மரியாள் ஏதோ எட்டாத தூரத்தில் இருக்கும் ஒரு அரசியோ அல்லது வெறும் வரலாற்று நாயகியோ அல்ல. மாறாக பரலோகத்திலிருந்து இடைவிடாது நம்மை தேற்றி அரவணைத்து கவனித்துக் கொள்ளும் நம் அனைவரின் அன்பு தாயாவார். ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகம் அன்னை மரியாளின் உடல் அழிவுக்கு உட்படவில்லை என்றும் இறைவனால் அவர் மகிமைப்படுத்தப்பட்டார் என்றும் உறுதியாக நம்பியது. இறைமகனை தன் வயிற்றில் சுமந்த அந்த தூய்மையான உடல் மண்ணுக்குள் மட்கிப் போவதை இறைவன் விரும்பவில்லை என்ற அந்த ஆழமான விசுவாசத்தின் வெளிப்பாடே பரலோக மாதா என்ற புனிதமான பெயர். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது 3 மற்றும் 4ஆம் நூற்றாண்டுகளிலேயே அன்னை மரியாளின் பரலோக மகிமை குறித்த குறிப்புகள் திருச்சபையின் தந்தையர்களின் எழுத்துக்களில் காணப்படுகின்றன. கிழக்கு திருச்சபை இதனை மரியாளின் துயில் கொள்ளுதல் என்று அழைத்தது. மேற்கு திருச்சபை இதனை மரியாளின் விண்ணேற்றம் என்று அழைத்தது. நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த நம்பிக்கை விசுவாசிகளின் இதயங்களில் ஆழமாக பதிந்திருந்தது. அன்னை மரியாளின் விண்ணேற்றம் குறித்த இந்த விசுவாசமானது 1950ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பியஸ் அவர்களால் திருச்சபையின் அதிகாரப்பூர்வ விசுவாச கோட்பாடாக அறிவிக்கப்பட்டது. உடலோடும் ஆன்மாவோடும் கன்னி மரியா விண்ணக மகிமைக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது கத்தோலிக்க திருச்சபை ஒவ்வொரு விசுவாசியும் நம்ப வேண்டிய ஒரு மாறாத சத்தியமாக அன்று முதல் நிலைநிறுத்தப்பட்டது. திருச்சபை மரபின்படி இயேசு கிறிஸ்து விண்ணகத்தின் அரசனாகவும் அன்னை மரியாள் விண்ணகத்தின் அரசியாகவும் போற்றப்படுகிறார்கள். அன்னை மரியாளின் பரலோக மகிமையை விவிலியம் நேரடியாக விண்ணேற்றம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் மறைநூலின் பல பகுதிகள் இதனை மறைமுகமாக உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக திருவெளிப்பாடு நூல் 12:1 குறிக்கப்பட்டுள்ள சூரியனை ஆடையாக அணிந்த பெண் மற்றும் லூக்கா நற்செய்தி 1:48 அன்னை மரியாள் பாடிய எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்ற இறைவாக்குகள் அன்னையின் விண்ணக மகிமையை சுட்டிக்காட்டுகின்றன. இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்த ஒரு எளிய பெண்மணி எப்படி விண்ணக அரசியாக உயர்த்தப்பட்டார் என்பதற்கு இந்த வசனங்களே சான்றாகும். பரலோக மாதா மீதான பக்தி முறைகள் விசுவாசிகளின் ஆன்மீக வாழ்வை சீரமைக்கின்றன. தூய ஜெபமாலையின் மகிமை மறைபொருள்கள் வழியாக அன்னையின் விண்ணேற்றத்தை நாம் தியானிக்கின்றோம். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படும் விண்ணேற்ற பெருவிழா கத்தோலிக்க திருச்சபையின் மிக முக்கியமான விழாவாகும். இத்தகைய பக்தி முயற்சிகளும் மரியாவின் பாடல்களும் மனித உள்ளங்களை பூமிக்குரிய கவலைகளிலிருந்து விடுவித்து பரலோகத்தை நோக்கி உயர்த்துகின்றன. இது வெறும் சடங்கு அல்ல, நம் இலக்கு விண்ணகம் என்பதை உணர்த்தும் ஒரு வாழ்வியல் பயிற்சி. உலகெங்கிலும் உள்ள லூர்து, பாத்திமா, குவாதலுப் போன்ற புகழ்பெற்ற யாத்திரை தலங்கள் பரலோக மரியாளின் பிரசன்னத்தை இன்றும் பறைசாற்றுகின்றன. இப்புனித தலங்களுக்கு செல்லும் மில்லியன் கணக்கான மக்கள் அன்னை வழியாக இறைவனின் அருளை பெறுகிறார்கள். இந்த இடங்கள் வெறும் சுற்றுலா தலங்கள் அல்ல, மாறாக இவை மனித குலத்திற்கு நம்பிக்கையை ஊட்டும் ஊற்று கண்களாக திகழ்கின்றன. அன்னையின் காட்சிகள் நிகழ்ந்த இந்த இடங்கள் விண்ணகம் மண்ணகத்தோடு இணையும் புள்ளிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. பரலோக மாதாவின் பரிந்துரையால் விசுவாசிகள் அடையும் அதிசயங்கள் எண்ணற்றவை. நோயிலிருந்து உடல் நலம் பெறுதல், கடும் மன உளைச்சலில் அமைதியடைதல், இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுதல் என பல அற்புதங்கள் மக்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் திருச்சபை ஒரு முக்கியமான உண்மையை இங்கே வலியுறுத்துகிறது. அதிசயங்கள் என்பவை வேடிக்கை பார்ப்பதற்கானவை அல்ல, அவை நம் விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் இறைவனின் வல்லமையை உணரவும் தரப்படும் அடையாளங்கள் மட்டுமே. இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்தில், பொருளாதார ஓட்டத்திலும் இயந்திரத்தனமான வாழ்விலும் சிக்கியுள்ள மனிதனுக்கு பரலோக மாதா ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறார். இந்த உலகமே எல்லாம் அல்ல, இதற்கு அப்பால் ஒரு நிலையான வாழ்வு உண்டு என்பதை அன்னை நமக்கு நினைவூட்டுகிறார். குடும்பங்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்னை ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். ஒரு குடும்பத்தில் அன்பும் தியாகமும் நிலவும் போது அங்கே பரலோக வாழ்வு இப்போதே தொடங்குகிறது என்று அன்னை உணர்த்துகிறார்.
உடனடி வெற்றிகளையும் தற்காலிக இன்பங்களையும் தேடி அலையும் இன்றைய இளைஞர்களுக்கு நிலையான அர்த்தமுள்ள வாழ்வை தேடுங்கள் என்று அன்னை அறிவுறுத்துகிறார். பரலோக மாதாவின் கரம் பிடித்து நாம் நடக்கும்போது நம் வாழ்வு ஒரு புனிதமான யாத்திரையாக மாறி நம்மை நித்திய மகிமைக்கு இட்டு செல்லும். தமிழ்நாட்டில் அன்னை மரியாளின் விண்ணேற்ற பக்திக்கு சான்றாக விளங்கும் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று பாளையங்கோட்டை பரலோக மாதா பேராலயம். திருநெல்வேலி மறை மாவட்டத்தின் தாய் ஆலயம் என்ற பெருமை கொண்ட இந்த தலம் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு உயர்த்தி செல்லப்பட்ட மறைபொருளை மையமாக கொண்டது. பல நூற்றாண்டுகளாக தென் தமிழக கிறிஸ்தவர்களின் ஆன்மீக மையமாக திகழும் இப்பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறும் விண்ணேற்ற திருநாள் ஜாதி மத வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் ஒரு மாபெரும் விசுவாச கொண்டாட்டமாக திகழ்கிறது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா திருத்தலம் கிராமப்புற மக்களின் ஆழமான விசுவாசத்திற்கு ஒரு மகுடமாக விளங்குகிறது. எளிய கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் இத்தலம் பல தலைமுறைகளாக சுற்று வட்டார கிராம மக்களின் வாழ்வோடும் வழிபாட்டோடும் இணைந்துள்ளது. குறிப்பாக வீரமாமுனிவர் போன்ற புனித பணியாளர்களின் காலத்திலிருந்தே இந்த பகுதிகள் பரலோக மாதா பக்தி வேரூன்றி இருப்பது இதன் வரலாற்று சிறப்பு. எளிய விவசாயிகளின் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கும் அன்னையாக காமநாயக்கன்பட்டி மாதா ஒரு பாதுகாவலராக போற்றப்படுகிறார். தமிழ்நாட்டில் அன்னை மரியாளின் விண்ணேற்ற பக்திக்கு சான்றாக விளங்கும் மிக முக்கியமான அடையாளமாக திகழ்வது காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா திருத்தலம். பாளையங்கோட்டை விண்ணேற்ற பேராலயத்தின் வரலாற்று தொடர்பை கொண்டிருந்தாலும் மக்கள் மனதிலும் வாய்மொழி வழக்கிலும் பரலோக மாதா என்றாலே அது காமநாயக்கன்பட்டி தான். இது வெறும் ஒரு கட்டிடம் அல்ல, தென் தமிழகத்தின் எளிய கிராமப்புற மக்களின் ஆழமான விசுவாசத்திற்கு ஒரு மகுடமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டு பண்பாட்டில் பரலோக மாதா பக்தி என்பது பூமியில் வாழ்ந்த தாய் இன்று பரலோகத்தில் அரசியாக இருந்தாலும் எங்களை ஒருபோதும் மறக்கவில்லை என்ற நம்பிக்கையில்தான் தங்கியிருக்கிறது. குறிப்பாக தாய்மார்கள், நோயாளிகள் மற்றும் குடும்ப சிக்கல்களில் தவிப்பவர்கள் பரலோக மாதாவை தங்கள் ஆறுதலின் தாய் என்று அழைக்கிறார்கள். தங்கள் அன்றாட வாழ்க்கையின் வழிகளையும் சவால்களையும் விண்ணகத்தில் வீற்றிருக்கும் ஒரு தாயிடம் ஒப்படைக்கும் போது அவர்களுக்கு ஒரு புதிய பலமும் பாதுகாப்பும் கிடைப்பதாக மக்கள் ஆழமாக நம்புகிறார்கள். இந்த திருத்தலத்தில் மக்கள் அனுபவிக்கும் அதிசயங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் விசுவாசிகளின் சாட்சிகள் காலங்காலமாக தொடர்கின்றன. நீண்டகால நோய்களிலிருந்து குணமடைதல், தற்கொலை எண்ணம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுதல், சிதைந்து போகும் நிலையில் இருந்த குடும்பங்களில் ஒற்றுமை ஏற்படுத்துதல் போன்றவை மக்கள் பகிரும் சில முக்கியமான சாட்சிகளாகும். குறிப்பாக தேர்வு பயம் நீங்கி தன்னம்பிக்கை பெற்றதாக பல மாணவர்கள் இங்கே சாட்சியளிக்கின்றனர். ஆனால் இத்தலத்தில் நிகழும் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், நம்பிக்கையற்ற நிலையில் வந்தவர்கள் மீண்டும் நம்பிக்கையோடு மாற்றப்பட்ட வாழ்க்கைகள்தான். நாம் நெஞ்சில் ஏந்த வேண்டிய செய்தி இதுதான். அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்பது அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்பதல்ல, மாறாக அவர் எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு தாயாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்கிறார் என்பதாகும். ஒரு சாதாரண பெண்ணாக பூமியில் வாழ்ந்து சிலுவையின் அடியில் நின்றபோது பல துன்பங்களை தாங்கி இன்று பரலோகத்தில் அரசியாக வீற்றிருக்கும் அன்னை நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் நம்பிக்கையின் ஒளி. நமது வாழ்க்கை போராட்டங்கள், கண்ணீர் மற்றும் கவலைகள் எதுவுமே நிரந்தரமல்ல. கார்மேகங்கள் விலகி சூரியன் தோன்றுவதைப் போல அன்னை மரியாளின் பரிந்துரையால் நம் வாழ்வின் கஷ்டங்கள் ஒரு நாள் மாறும். காமநாயக்கன்பட்டி திருத்தலத்தில் அன்னை இன்று வரை நிகழ்த்தி வரும் அத்தனை அதிசயங்களும் நமக்கு சொல்லும் ஒரு மந்திரம்: கைவிடாதே, உன் தாய் அருகிலேயே இருக்கிறாள். எனவே வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது கலங்காதீர்கள். தனிமை உங்களை வாட்டும் போது பரலோக மாதாவின் கரம் பிடித்து கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனால் அவர் நம்மை விட்டு தூரத்தில் இல்லை, மாறாக விண்ணகத்தின் உயர்ந்த பீடத்திலிருந்து நம்மை இன்னும் மிக நெருக்கமாக கவனித்துக் கொள்கிறார். நன்றி. செய்திகள். பிளவுபட்ட மற்றும் கடுமையான கருத்து வேறுபாடுகள் நிறைந்த உலகில், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில்
அமைதி மற்றும் ஒப்புரவிற்காக உழைப்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு கத்தோலிக்க ஊடக பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 21 முதல் 23 வரை பிரான்சின் லூது நகரில் நடைபெறும் சலேசு நகர் புனித பிரான்சிஸ் தினங்களின் 29வது பதிப்பிற்காக கூடியுள்ள பிரெஞ்சு கத்தோலிக்க ஊடக கூட்டமைப்புக்கு ஜனவரி 21 புதன்கிழமையன்று அனுப்பியுள்ள செய்தி ஒன்றில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை. தனது செய்தியில் துன்பப்படுபவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் மற்றும் தனிமையில் உள்ளவர்களுக்கு இடம் கொடுக்கவும், வெறுப்பு மற்றும் தீவிரவாத மனப்பான்மையை அகற்ற உதவவும் செய்தி தொடர்பாளர்களை ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை. சமூக, அரசியல் மற்றும் மத வாழ்க்கையில் மனிதநேயம், புரிந்துணர்வு மற்றும் ஆழ்ந்த தார்மீக பண்பை மீட்டெடுக்குமாறு வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, கத்தோலிக்க ஊடகங்கள் நம்பகத்தன்மையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும், நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளாத மக்களுடன் கூட அர்த்தமுள்ள மனித உறவுகளை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட பிரெஞ்சு அருள்பணியாளர் ஜாக் ஹேமஸ் அவர்களை பத்திரிகையாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை, ஹேமலின் உரையாடல் மற்றும் மற்றவர்களுடன் நெருக்கம் ஆகியவற்றுக்கான அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளதுடன் அமைதி மற்றும் மதங்களுக்கு இடையேயான புரிதலை ஊக்குவிக்கும் அவரது நினைவாக பெயரிடப்பட்ட ஒரு பத்திரிகை விருதையும் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக, பத்திரிகையாளர்கள் உண்மையை தேடுபவர்களாகவும் உடைந்து போன மனிதகுலத்தை குணப்படுத்த உதவும் தொடர்பாளர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து தனது உரையை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. வளர்ந்து வரும் உலக மோதல்கள் மற்றும் மனித மாண்பு குறைந்து வருவது குறித்து கவலை தெரிவித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விசுவாசிகளை அமைதிக்காகவும் ஒன்றிப்புக்காகவும் இறைவேண்டல் செய்ய அழைப்பு விடுத்துள்ளார். ஜனவரி 21 புதன்கிழமையன்று வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6ஆம் பவுலரங்கத்தில் நடைபெற்ற பொது மறைக்கல்வி உரையின் போது இன்றைய உலகில் போர் என்பது மீண்டும் ஒரு நடைமுறை பழக்கமாக மாறிவருவது குறித்து கவலை தெரிவித்த திருத்தந்தை, இயேசுவின் இரக்கத்தை முன்மாதிரியாக கொண்டு நீதி மற்றும் ஒப்புரவுக்காக இறைவேண்டல் செய்ய விசுவாசிகளை வலியுறுத்தினார். பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த திருப்பயணிகளிடையே உரையாற்றிய திருத்தந்தை, ஜனவரி 18 முதல் 25 வரை சிறப்பிக்கப்படும் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான இறைவேண்டல் வாரத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். கிறிஸ்து தமது பாடுகளுக்கு முன் இறைவேண்டல் செய்த ஒன்றிப்புக்கான இறைவேண்டலை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, நற்செய்திக்கு உண்மையாக சான்று பகரும் வகையில் தூய ஆவியாரின் அருளால் கிறிஸ்தவர்கள் பிரிவினைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று ஊக்கமளித்தார். அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் பன்னாட்டுச் சூழலை மோசமாக்குகின்றன என்று எச்சரித்துள்ளார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின். சுதந்திர சிந்தனைக்கான ஆய்வகத்தின் 25வது ஆண்டு விழாவின் போது அந்தோனியானும் கலையரங்கத்தில் பேசிய போது இவ்வாறு எச்சரிக்கை விடுத்த கர்தினால் பரோலின் அவர்கள், கடும் விவாதங்கள் இல்லாமல் பதட்டங்களை தூண்டாமல் உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்மொழியப்பட்ட காசா அமைதி வாரியத்திற்கு திருப்பிடம் அழைக்கப்பட்டதாகவும், ஆனால் அது நீதி ரீதியாக பங்களிக்காது என்றும், இந்த திட்டத்தை இன்னும் கவனமாக மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார் கர்தினால் பரோலின். இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை தீர்ப்பது பரந்த மத்திய கிழக்கு அமைதிக்கு முக்கியமாகும் என்று கூறிய கர்தினால் பரோலின் அவர்கள் ஒரு சாத்தியமான இரு அரசு தீர்வுக்கான ஆதரவை மீண்டும் வலியுறுத்தினார். கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான தேடலும் பிளவுபட்டு கிடக்கும் இந்த உலகிற்கு தேவையான அமைதிக்கான தேடலும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதபடி கைகோர்த்து செல்ல வேண்டும் என்று கூறினார் கர்தினால் குர்த் கோச். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கிறிஸ்தவ ஒன்றிப்பு திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் கோச் அவர்கள் ஜனவரி 18 முதல் 25 வரை சிறப்பிக்கப்படும் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான இறைவேண்டல் வாரத்தை முன்னிட்டு பேசுகையில், கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது அமைதிக்கான ஒரு சமூக தேவை என்றும் கிறிஸ்தவ சாட்சிய வாழ்விற்கு அவசியமான ஒன்று என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் கிறிஸ்தவ சபைகள் தங்களுக்குள் பிளவுபட்டு இருந்தால் இந்த உலகிற்கு அமைதியை பற்றி போதிக்கும் தார்மீக உரிமையை அவை இழக்கின்றன என்று குறிப்பிட்ட கர்தினால் கோச் அவர்கள், கிறிஸ்தவர்களிடையே நிலவும் பிரிவினைகள் அமைதிக்காக திரு அவை ஆற்றும் பங்களிப்பை பலவீனப்படுத்துகின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டிற்கான இறைவேண்டல் வாரம் ஒன்றிப்புக்கான வலிமையானதோர் அழைப்பை விடுக்கிறது என்றும் குறிப்பிட்டார் கர்தினால் கோச். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும்
நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.